எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலில இருந்து நம்ம சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம 45 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் பண்ணணும். அதனால அவங்களோட எம்எஸ்எம்இ டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு லெட்ஜர்ல அப்டேட் பண்ணி வச்சிருப்போம். இன்கேஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ டீடைல் அப்டேட் பண்ணாம இருப்போங்க. அதை வந்து பல்கா வந்து நம்ம டேலில இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாங்க. யார் யாருக்கு அப்டேட் பண்ணாம இருக்கிறோமோ அதை வந்து பல்கா அப்டேட் பண்ணிட்டு டோட்டலா எல்லா லெஜரையும் வந்து லிஸ்ட் எடுத்து யாராருக்கு அப்டேட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இருக்கிறத வந்து ரிப்போர்ட் பார்த்துக்கலாங்க. ஸோ அது எப்படி பார்க்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோல. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா கெட் ஆஃப் டேலில இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸுங்க. ஸோ இதுல ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டேன். இதுல எம்எஸ்எம்ஏ ரிப்போர்ட் கொடுத்துட்டேனுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பார்ட்டி எம்எஸ்எம்ஏ டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து நமக்கு எல்லா ஐட்டம் ஆல் ஐட்டம்ஸ் வேணுமான்னு கேக்குது. இல்ல நம்ம குரூப் வந்து சன்ட்ரி கிரெடிட்டர் மட்டும் இருந்தா போதும். ஸோ அதனால சன்ட்ரி கிரெடிட்டர் செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த லெஜருக்கு வேணும் லிஸ்ட் ஆஃப் லெஜர் காமிக்குது. ஆல் ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டேங்க நான் இதுல. ஸோ இப்போ உள்ள வந்த உடனே உங்களுக்கு ஓவராலா எல்லா ஐட்டமுமே வந்துருங்க. இந்த எல்லா லெஜருமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும் இதுல காமிக்குங்க. இப்போ உங்களுக்கு இங்க வந்து எம்எஸ்எம்ஐ டீடைல் அப்டேட் ஆகாம இருக்கு. இப்போ ஸ்பேஸ் பார் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, இங்க அப்டேட் எம்எஸ்எம்ஐ டீடைல் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எம்எஸ்எம்ஐ டீடைல வந்து இண்டிவிஜுவலா ஒரு லெஜருக்கும் நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ் என்ன, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன கொடுக்கணும், ஆக்டிவிட்டி டைப் என்ன அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மைக்ரோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேங்க. உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உதயம் அந்த ஃபார்மெட்ல இருக்குங்க. ஸோ அந்த ஃபார்மெட்ல அடுத்தது 7 நம்பர் வரும். ஸோ அந்த 7 நம்பர் கொடுத்துட்டு ஸோ இப்போ இவங்க என்ன கேட்டகரி கீழே வருவாங்க. ஸோ இப்போ ஏன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னா மேனுஃபேக்சரிங். இது எஃபெக்டிவ் டேட் என்னன்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம டேலி பிரிம் 6.0 பார்த்துட்டு இருக்கோம். எஃபெக்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2025 கொடுத்துக்கிறேன். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது அப்டேட் ஆயிக்குங்க. இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இண்டிவிஜுவலா வந்து உங்களுக்கு பார்த்துக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இல்லை நான் வந்து ஓவராலாக எல்லா லெஜரையும் நான் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் இந்த இடத்துல மல்டி ஆல்டர் ஆப்ஷன் இருக்குதுங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எல்லா லெஜருக்குள்ளேயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாங்க மல்டி ஆல்டர் மூலமா. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல உதயம் TN03 சொந்த நம்பர் ட்ரேடர் அப்படின்னா ட்ரேடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டேட்டு இன்னும் 4/25 கொடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன், இது வந்து எல்லா லெஜருமே இருக்குது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் மட்டும் எம்எஸ்எம்இ டீடைல் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். F8 ஷார்ட் கட் இன்கம்ப்ளீட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய அந்த லெஜர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆகுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லெஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல ஆல் லெஜர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரா இருக்கக்கூடிய எல்லா லெஜருமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகுங்க. இப்போ உங்களுக்கு நீங்க எப்படி எந்த மாதிரி வேணுமோ ரிப்போர்ட் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல நான் கண்ட்ரோலே கொடுக்குறேன், இது சேவ் ஆயிரும் இந்த ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்க டேலில சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.